கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்கேற்ற அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தரை அறிகிற அறிவு என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் கொலோசியர் 1:10 அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். ஆக சத்தியத்தை அறிகிற அறிவும் தேவனை அறிகிற அறிவும் இரண்டு இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாசங்கள் அதற்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் திருப்தியுடையவளாக நம்ம வாழ முடியும். இப்போது கிறிஸ்தவர்களாக எண்ணப்படுகிற எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவர்கள். நிறைய பேர் பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் போலி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் போதிய ஈடுபாடு இல்லாத கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் பேர் தே ஆர் நோன் அஸ் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக அறியப்பட்டிருக்கிறாங்க. நல்லது. ஆனால் இவர்களிடத்தில் இருக்கின்ற இவர்களில் ஒரு பிரிவினிடத்தில் இருக்கின்ற ஒரு காரியம் என்னென்னா, ஒரு அறியாமை. இந்த அறியாமை அவங்க சீர்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் அதனால் அவங்க மேன்மையான காரியங்களை கண்டறிய முடியும். அதை 3 ஏரியாக்களில் இவங்களிடத்தில் அறியாமை வேலை செய்யுது. 1 ஜெபம், அந்த இடத்துல இருக்கிற அறியாமை. 2வது ஆராதனை, 3வது ஊழியம். 3மே நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்தை செய்ய வேண்டிய விதமாக செய்யாதனால ஜெபம் செய்தாலும் ஆராதனை பண்ணாலும் ஊழியம் செஞ்சாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படலை. இவர்களுக்கும் ஆவிக்குரிய ஒரு முழு நிறைவு கிடைக்கல. முதலாவது ஜெபம். அதாவது எந்த ஒருவரும் முதலாவது தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஒரு விழிப்புணர்வு பெறணும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர், மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் முதலாவது தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளாக தங்களை பார்க்கறதில்ல, தேவனிடத்தில் கெஞ்சுகிற பக்தர்களாக பார்க்கிறார்கள். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜெபங்களோடு தங்களை அதிகமாக இணைத்து கொண்டு ஜெப வீரர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதை ஜெப வீரர்னா நல்லா ஜெபிக்க பழகிக்கொள்வது, நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்கிறது, போராடி ஜெபிக்கிறது, மன்றாடி ஜெபிக்கிறது, அழுது ஜெபிக்கிறது, கண்ணீரோடு ஜெபிப்பது, உபவாசோடு ஜெபிப்பது, இரவில் ஜெபிப்பது, இப்படி பல்வேறு விதங்களில் ஜெபங்களோடு தங்களை இணைத்து அதிகமாக ஜெபிக்கிறார்கள். ஆனால் அதில் இருக்கின்ற ஒரு குறைபாடு என்னன்னு சொன்னால், இது ஒரு ஆவிக்கேற்ற அக்கறையோடு சொல்லப்படுகிற காரியம். நாம் ஜெபத்தில் அதிகமாக நம்மை பழக்கி கொண்டதுனால நாம் சரியாக இருக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை ஜெப வீரர்களாக பார்க்கல, முதலாக பிள்ளைகளாக பார்க்க விரும்புகிறார். பிள்ளைகளாக பார்த்தோன்னா, பிள்ளைகள் ஆண்டவருடைய மனதை அறிந்தவர்கள், சித்தங்களை அறிந்தவர்கள், தேவனுடைய சித்தங்களை புரிந்து கொள்ள இயன்றவர்கள். அதனால தான் எபேசியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 10-17 வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிந்து கொள்ளணும், மதியீனமாக இருக்கக்கூடாது, அப்படி சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளணும். அதுதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம். தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமும் பிரியுமான சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்வது கேட்டபடி மனம் புதிதாகணும். ஜெபம் பண்ணுகிற வேளையில் பார்த்தீங்கன்னா, நாம் பாட்டில் நிறைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுறதில்ல. முதலாவது ஆண்டவர் நம்மை எந்தெந்த காரியங்களை முக்கியப்படுத்தி ஜெபிக்க சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் தேவனுடைய விருப்பங்களை அறிகிறபடினால அந்த விருப்பம் சார்ந்து ஜெபிப்பாங்க, விருப்பம் சார்ந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற வேளையில் அதில் ஒரு உரிமை இருக்கும், அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல இது கிடையாது. இவங்க தாங்கள் எதெல்லாம் வேணும், எதெல்லாம் தங்க நடக்கணும், அதை எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய காரியங்களும் ஜெபம் பண்ணுவோம். அகில உலகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அகில இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. சிலதில் அந்த காலங்களெல்லாம் நாங்கள் ஜெப கூட்டங்களுக்கு போகிற வேலை பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை சினிமா தேட்டர்களும் சபைகளாக மாறப்போகிறது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு உடனே அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அதுபோல் இந்தியாவில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் நீங்கி போய் எல்லா இடங்களும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அப்போது உடனே அதை கொஞ்சம் எல்லோரும் விசுவாசிப்போம், அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறார், எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். அப்போது ஆண்டவரை ஜெபம் பண்ண போகிறவங்கள இந்த விதமான கற்பனைகளை வளர்த்து கொண்டு, அதாவது விசுவாசம் என்கிற பேரில் எல்லையில்லாதபடிக்கு சில காரியங்களை நம்ம எதிர்பார்க்கறதில்ல. ஆக்கப்பூர்வமாக சத்தியத்துக்கு உட்பட்டு தேவனுடைய சித்த சார்ந்து எதிர்பார்க்கணும். அந்த முறையில் நம்ம ஆணித்தரமாக ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்துக்கு என்ன எல்லை? ஒட்டுமொத்த உலகமும் ஒரே நாளிலே மனம் திரும்ப வேண்டும். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்னு கேட்டால் கிறிஸ்துவ என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் நாளை தினமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எல்லாராலும் விசுவாசிக்க முடியும்.
ஆனால் தேவன் இந்த விதமாக விசுவாசித்து இந்த விதமாக சிந்தித்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரா? இன்றைக்கி நிறைய காரியங்களில் நாம் ஜெபங்கிற போல நம்முடைய மன விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் முதலிடத்தில் வைத்து பிள்ளைகளாக இல்லை. பிள்ளைகளாக இருந்தால் we will be able to know the mind of our father. தகப்பனுடைய இருதயத்தை அறிய என்றவளாக இருப்போம். அதனால தான் முதலாவது மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கணும். ஜெபங்களோடு நம்மை அதிகமாக பழக்குவித்து ஜெபக்கூட்டங்களோடு பழக்குவித்து ஜெப வீரர்கள் என்ற பெயரை வாங்குவதல்ல, பிள்ளைகள் என்ற பெயரை முதலாவது வாங்கணும். பிள்ளைகளை போல் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெபங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மன்றாட்டு என்ன சொல்வது கெஞ்சிதல் இதுதான் மேலோங்கி இருக்கும், அழுகிறது மேலோங்கி இருக்கும். ஏனென்றால் இவர்கள் ஆண்டவரிடத்தில் செல்லும் பொழுதில் ஒரு அரசனிடத்தில் போய் விண்ணப்பம் வைக்கிற குடிமக்களை போல் நிற்கிறாங்க. ஒரு அமைச்சரிடத்தில் போய் பெட்டிஷன் கொடுக்கறதான ஜனங்களை போல போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எப்படி நிற்கணும்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவைன்னு தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்குறோம். பிள்ளைகளைப் போல நிற்கணும். நம்முடைய உரிமையை நாம் செயல்படுத்தணும். எப்பொழுதும் அழுது இந்த அழுகையின் மேலேயே நம்பிக்கை வைக்கிறது, கண்ணீர் மேலேயே நம்பிக்கை வைக்கிறது, உபவாசத்தின் மேலேயே நம்பிக்கை வைக்கிறது இல்லை. பிள்ளை என்கின்ற என்றால் ரோமர் 8:10 என்ன சொல்கிறது? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, இதில் நம்பிக்கை வைக்கணும். ஆனால் நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற தங்களுடைய ஐடென்டிட்டிக்கு அந்த அடையாளத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு ஜெப வீரர் என்கிற அடையாளத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தேவனை அறிகிற அறிவில்லாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தையே ஆவிக்குரிய அனுபவம் எண்ணி விடுகிறார்கள். இது ஒரு அறியாமை. இந்த அறியாமை நம்மை விட்டு நீங்க வேண்டும். பிள்ளைகளைப் போல ஆண்டவரிடத்தில் கேட்க பழகணும். பிள்ளைகளைப் போல உரிமையோடு கேட்டு பழக வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராதனை. இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு தேவை ஒன்று தான், அவரை நம்ம ஆராதித்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும், அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். இதுதான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது. இதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ராங் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக படைத்திருக்கிறார். பிள்ளைகள் எப்போவுமே அப்பாவை போற்றி கொண்டே புகழ்ந்து கொண்டே இருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம போற்றணும் புகழணும். ஆனால் பிள்ளைகளுடைய முழு நேர வேலை அதுவல்ல. பிள்ளைகள் ஆண்டவரை புகழுகிறது எப்படின்னா, வாழுகிற முறைகள், சுபாவங்கள், செயல்கள், நடத்தைகள், ஒழுங்குகள், விருப்பங்கள், ஆசைகள், உலகத்தில் நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கிறோம் இந்த முறையில். அப்போது நான் இன்றைக்கு கிறிஸ்தவ நிறைய பேர் நினைக்கிறேன் நம்ம ஆராதித்து கொண்டே இருக்கணும், சோதர சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் ஆராதனைகளில் தங்களை பழக்கி வைத்து they have become worship warriors, ஆராதனை வீரர்கள். நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாத்துக்கும் பட்டம் கொடுத்து வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் ஜெப வீரர், இன்னொரு பக்கம் ஆராதனை வீரர், ஊழிய வீரர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு பட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது தானே. ஆமாம். ஆனால் நீங்கள் பிள்ளைகளைப் போல இருந்தால் முதலாவது ஆண்டவர் எங்கே கனப்படுகிறார், எங்கே அவருக்கு மகிமை கிடைக்குது, எங்கே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிற இப்படி அறிவீர்கள். இன்றைய பிள்ளைகளைப் போல இல்லாமல் இருக்கிறனால என்ன நடக்குன்னா, நம்ம விருப்பத்துக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறோம். இந்த நடன ஆராதனையில் எப்படி நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம விருப்பத்துக்கு, நமக்கு உற்சாகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உலகத்தில் ஊறுபட்டவெல்லாம் ஆடிட்டு கிடக்கிறான், எங்கே போனாலும் ஆட்டம் கொண்டாட்டமாக இருக்குது. நாம் போய் எங்கடா ஆடுறது? நமக்கு கிடைச்ச இடம் உடனே ஒரு சபதானம் இருக்குது, அங்கே ஆடிடுவோம். ஏன்னா நமக்கு காரணம் கட்டுறதுக்கு தாவீதுன்னு ஒரு ஐயா என்ன பண்ணார், ஒரு நாள் ஆடிட்டார். அந்த ஆட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், முன்மாதிரி எடுத்துக்கிறோம். காரணம் என்ன? பிள்ளைகளாக இல்லை. நாம் பிள்ளைகளாக இருந்தால் பிதாவை எப்படி கனப்படுத்தணும்? இப்போது ஆண்டவர் கனப்படுத்த, இப்போது யோவான் 15:8 வாஸ்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் நிலைத்திருங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய கனி கொடுப்பீங்க, நிறைய குணம் வரும். அதனால் என்ன நடக்கும்? என் பிதா மகிமைப்படுவார். இன்றைக்கி நாம் வெறும் பாடல்களைத்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கான வழிகளாக வைத்திருக்கிறோம். இசை மீட்டல்களையும் வார்த்தைகளையும் ஆடல்களையும் பாடல்களையும் துதி சொல்கிறதையும் தான் நம்ம ஆராதனைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் ஆண்டவர் நம்ம படைச்சிருக்கோம். இது அறியாமை, ஒரு இக்னரன்ஸ். இதிலேருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகணும். பிள்ளைகளைப் போல் ஆண்டவரை கனப்படுத்தணும். ஒரு பெற்றோர் பிள்ளைகள் தங்களை எப்பொழுதும் மெச்சிக்கொண்டே இருக்கணும், போற்றிக்கொண்டே இருக்கணும்னு அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. பிள்ளைகள் தங்களை குறித்து சொல்ல வேண்டிய இடங்களில் நன்றாக சொல்லணும். எங்கள் அப்பா இந்த மாதிரி, எங்கள் அம்மா அந்த மாதிரி எங்களை இப்படி வளர்த்தாங்க, இப்படி நடத்தினாங்க, எங்கள் அப்பா இந்த ஒரு பக்தர்களும் இது புகழ்கிறது. ஆனால் எப்பொழுது இதே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. அந்த பெற்றோருடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், இலக்குகள் ஏற்றபடி நடக்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை. எனவே இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ஆராதித்து விட்டாலே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு ஆண்டவரை உண்மையாக மகிமைப்படுத்தலை. எனவே அருமையானவர்களை, முதலாவது
பிள்ளைகளாக அந்த தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அடையாளத்தை முதல்ல கொண்டு வரணும். ஆராதிக்கிறவள் என்ற அடையாளம் இரண்டாவதாக வரணும். இன்றைய கிறிஸ்தவ உலகம் தலைகளாகிவிட்டது. நம்ம ஆராதிக்கிறதுலேயே முழு பக்தியும் காண்பித்து பிள்ளைகளாக தேவனை அறிந்து அவரை எந்தெந்த விதத்தில் நம்ம கனப்படுத்துறது, மரியாதை கொடுக்கறது, இதை அறியாமல் போயிட்டோம். இந்த அறியாமல் நீங்க வேண்டும். மூன்றாவதாக ஊழியம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்குள்ளே பிள்ளைகளைப் போல ஆண்டவரில் பேசி பழகி வாழ்கிறதில்ல. யோவான் 1:12 என்ன சொல்லுங்க, நம்ம விசுவாசம் அவர் ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக மறுபடியும் பிறக்கிறோம். இதைத்தான் 1 பேதுரு 1:4 வாசிக்கிறோம். நாம் மறுபடியும் புதுசாக ஜெனிப்பிக்கப்பட்டோம். எபேசியர் 5:1 வாஸ்து பார்க்கும்போது நீங்கள் பிரியமுள்ள பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றணும். அப்போ ஊழியம் செய்கிறதுன்னு வருகிற பொழுது முதலாவது பிள்ளைகளாக ஊழியம் செய்யணும். ஏன் பிள்ளைகளாக ஊழியம் செய்யணும்னா, பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவருக்கு எதை செய்யணும்னு தெரியும். பிள்ளைகளிடத்துல தான் பிதா என்ன பண்ணுவார், தன்னுடைய மனநிலையை விருப்பங்களை வெளிப்படுத்துவார். அவன் பவுலை சந்தித்த பொழுது கூட அவருடைய திருவுளத்தை நீ அறிந்து கொள்ளவும் அப்படின்னு வரும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், நாமவே தீர்மானிச்சுக்கிறோம் இதை செய்வோம். அது ஆண்டவர் ஊழியம். முதலாவது நீங்கள் பிள்ளை போல வாழணும். அதான் பிரதான ஊழியம். நீங்கள் பாவத்தை ஜெயித்து வாழணும். நீங்கள் பரிசுத்தமான சுபாவங்களோடு வாழணும். நீங்கள் நல்ல நடத்தைகளோடு வாழணும். முதலாவது உடைய வாழ்க்கை முறை தான் பெரிய ஊழியம். அதான் பிள்ளைகள் செய்கிற ஊழியம். அந்த பிள்ளைகள் செய்கிற அந்த ஊழியத்தை செய்கிற போது அடுத்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போவார். அது பாஸ்டராகவோ குருவானவராக எதுவானாலும் இருக்கட்டும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ சம்திங் ஐ வாண்ட் டூ ஃபார் மை காட் அப்படி சொல்லிவிட்டு அந்த செயல்பாடுகளிலே அதிக நம்பிக்கை. ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் ஊழியத்தை இல்லை, பிள்ளைகளைப் போல அவருடைய விருப்பங்களை அறிந்து கொள்கிற அறிவை பெற விரும்புகிறார். எனவே பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், சுபாவ ரீதியாக என்ன செய்யணும், சிந்தனை ரீதியாக என்ன செய்யணும், வார்த்தை ரீதியாக என்ன செய்யணும், பழக்க ரீதியாக என்ன செய்யணும், உறவு ரீதியாக என்ன செய்யணும், நடத்தை ரீதியாக என்ன செய்யணும், தேர்வு ரீதியாக என்ன செய்யணும், ஆசி ரீதியாக என்ன செய்யணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு தான் ஒரு மோசையை போல், ஒரு எலிசாவை போல், ஒரு எலியாவை போல் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய டாஸ்க்கை எடுத்து செய்கிறது. இன்றைக்கி நம்ம நேரடியாக எங்கே வந்துட்டோம், ஊழியத்துக்கு வந்துட்டோம். பிள்ளைகளாக இராமலே இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்குள்ள ஊழியக்காரன் அடையாளம் வந்துடுது. பாஸ்டர், ரெண்டு பிஷப்பு, அது இதுன்னு ஊறுபட்ட பேரில் நம்ம அறிமுகமாயிட்டோம். ஆனால் பிள்ளைகளாக இல்லை. எனவே இது ஒரு அறியாமை. நாம் நல்லது செய்கிறதாக நினைத்து கொண்டு ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவர்களை செய்யவில்லை. எனவே 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை தெரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்ம எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், எந்த பின்னணியில் கேட்கணும், யாராக இருந்து கேட்கணும், இதை அறிந்து கொள்ளணும். இரண்டாவதாக ஆண்டவரை எது மகிமைப்படுத்தும், எப்பொழுது மகிமைப்படுத்தும், எப்படி மகிமைப்படுத்தும், எது மகிமைப்படுத்தும், அதை பிள்ளைகளைப் போல் அறிந்து கொண்டு ஆண்டவர் ஆராதிக்கணும். மூன்றாவது, ஆண்டவருக்கு எதை செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே செய்யணும், எதுக்கு பிறகு எதை செய்யணும், அதையெல்லாம் பிள்ளைகளாக இருந்து கற்றுக்கொள்ளும். எனவே முதலாவது நீங்கள் பிள்ளைகளாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பழக வேண்டும், ஆவிக்கேற்ற விதமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளாக வாழ்ந்து ஜெபிப்போம், பிள்ளைகளாக வாழ்ந்து ஆராதிப்போம், பிள்ளைகளாக வாழ்ந்து ஊழியம் செய்வோம். அதுதான் தேவனுக்கு பிரியமானது.